இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தம்பிதுரை அன்புமணி வேட்புமனு தாக்கல். நாடு முழுக்க பல மாநிலங்களில் காலியாக உள்ள 37 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கும் அன்று தேர்தல் நடக்கிறது. திமுக சார்பில் திருச்சி சிவாவும் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் போட்டியிடுகிறார். தேமுதிக வேட்பாளராக எல்.கே. சுதீஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாமக சார்பில் அன்புமணி அறிவிக்கப்பட்டார். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை, பாமக வேட்பாளர் அன்புமணி ஆகியோர் தலைமைச் செயலகம் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து தம்பிதுரை மனு தாக்கல் செய்தார். அதிமுக, பாமக நிர்வாகிகளுடன் வந்து அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை நோக்கி வந்த கப்பல்கள் என்ன ஆனது? ஈரான் அருகே அதிர்ச்சி. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் 5 நாட்களை கடந்துள்ளது. இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரான் மீது குண்டுவீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் தாக்குவதால் போர் தீவிரமடைந்து வருகிறது. இதற்கிடையே ஈரானில் உள்ள ஹார்மோஸ் ஜலசந்தியை அந்நாடு திடீரென மூடிவிட்டது. இந்த ஜலசந்தி வழியாக தான் ஆசியாவில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு கப்பல்கள் கச்சா எண்ணெயை எடுத்து செல்லும். தற்போது இந்த நீர்வழித்தடம் மூடப்பட்டு இருப்பதால் ஆசிய நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் கப்பலில் எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹார்மோஸ் ஜலசந்திக்கு முன் 700க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் சென்னை துறைமுகத்திற்கு வரும் 2 பிரம்மாண்ட கப்பல்கள் உட்பட இந்தியாவுக்கு சொந்தமான 59 கப்பல்கள் அடக்கம். 5000த்திற்கும் மேற்பட்ட மாலுமிகள், பணியாளர்கள் கப்பல்களில் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியதாவது: வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை கப்பலில் எடுத்து வர முடியாத நிலை நீடிக்கிறது. மாற்று திட்டங்கள் குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. அதுபோல இந்தியாவில் உள்ள 12 முக்கிய துறைமுகங்களில் இருந்து மேற்காசிய நாடுகளுக்கு அனைத்து வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்வது மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை துறைமுகத்தில் இருந்து கண்டெய்னர் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்து ஆடைகள், உணவு, தானியங்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், மருந்துகள், உதிரி பொருட்கள், இதர கருவிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்வது தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது என அவர்கள் கூறினர். நான் திட்டமிட்டு செய்யவில்லை, செய்கை பற்றி ஸ்டாலின் விளக்கம். தஞ்சாவூரில் அமைச்சர் மகேஷ் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: நேற்றிரவு வரை கூட்டணி கட்சிகளுடன் பேசி ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு வந்துள்ளேன். கூட்டணி ஒப்பந்தத்தை எல்லோரும் பாராட்டும் வகையில் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். கூட்டணியை முடித்துவிட்டு காரில் ஏறும்போது நான் கையை காட்டி ஆக்ஷன் செய்தது திட்டமிட்டு செய்ததல்ல. அந்த ஆக்ஷன் சமூக வலைதளங்களில் வைரலாகி ஆல் பினிஷ் என்பது போல பரவி வருகிறது. நான் காண்பித்த செய்கை யதார்த்தமானது. ஒப்பந்தம் செய்த மகிழ்ச்சியோடு தான் இந்த திருமணத்திற்கு வந்துள்ளேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில், சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன, அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிதிஷ் ராஜினாமா பண்ணாதீங்க, வெடித்தது தொண்டர்கள் போராட்டம். பீகாரில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. முதல்வராக நிதிஷ்குமார் உள்ளார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு செல்ல நிதிஷ்குமார் உள்ளார். அவரது இந்த முடிவை எதிர்த்து பாட்னாவில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே ஐக்கிய ஜனதாதளம் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ததும் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் பொறுப்பேற்பார். நிதிஷ்குமார் மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வர் ஆவார் என பாட்னா வட்டாரங்கள் கூறுகின்றன.
முதல்வராக பதவியேற்ற 4 மாதங்கள் ஆன நிலையில் நிதிஷ்குமாரின் திடீர் ராஜினாமா முடிவு பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முப்பது நிமிடத்தில் தார் சாலை. ஏம்பா இவ்ளோ அவசரம்? கொந்தளித்த மக்கள், அதிகாரிகள் தெனாவட்டு. எல்லாத்துக்கும் இந்த ரோடு போடுறது சார், எதுக்கு போடுறது? கவுன்சிலர் சொல்றாரு இந்த ரோடை உங்களுக்கு போட்டதே ஏதாளா, இது வரைக்குமே போட்டு போங்க, என்ன சும்மா எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் கேக்குறேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு இந்திரா நகர் பகுதியில் தொழு நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வீடுகள் கட்டி 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் இந்த சாலையில் செல்லும் போது அடிக்கடி கீழே விழும் சம்பவமும் நடந்துள்ளது. தங்கள் பகுதியில் குண்டும் குழியுமான சாலைக்கு பதிலாக சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டி பொன்னேரி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இந்திரா நகர் மக்கள் மனு கொடுத்தனர். ஆனால் இதுவரை அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தது. தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் சூழல் உள்ளதால் பல ஊர்களில் சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றன. அதுபோன்று பொன்னேரி இந்திரா நகரிலும் அரை மணி நேரத்தில் அவசரகதியில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. தார் சாலை போடும்போது அங்கிருக்கும் மக்கள், ஏன் இவ்வளவு அவசர கதியில் சாலையை போடுகிறீர்கள்? நாங்கள் சிமெண்ட் சாலை தானே கேட்டோம், ஆனால் இந்த சாலை போடுகிறீர்களே, அதுவும் தரமல்லாமல் போடுகிறீர்களே என கேட்டனர். அதற்கு அதிகாரிகள், உங்கள் தெருவுக்கு இதுவே அதிகம் என கிண்டலாக கூறியுள்ளனர். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, நகராட்சி தலைவரிடம் கேளுங்கள் என அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டு அதிகாரிகள் சென்றுள்ளனர். உடனே அப்பகுதி மக்கள் தரமற்ற சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். ஆனாலும் நகராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவசர கதியில் அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை தற்போது பெயர்ந்து வருகிறது. கையால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளது. சாலையை தரமற்ற முறையில் அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தொழு நோயாளிகளும் அவர்களது குடும்பத்தினரும் எச்சரித்துள்ளனர். ரோடு போட்டாங்க நேற்று வந்து சும்மா கொஞ்சம் ஜல்லி கொண்டாந்தாங்க, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நடந்தாக்கா ஜல்லி எங்க கூடவே வருது. நாங்க முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? இதுலதான் நடந்து போனோம். இதுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்க மீண்டும் நாங்க வரதான் செய்வாங்க, போராட்டம் பண்ணுவோம். செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்க ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் இருக்கிறவங்க காலையில் வந்தாரு, கேட்டதுக்கு என்னன்றாரு, இது என்ன கார் போக போதா பஸ் போக போதா, உங்க பைக்கு போறது தானே, இதே முன்ன கல்லா பள்ளமா இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோம், இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கச்சைக்காரர்கிட்ட சொன்ன நான் கேட்டேன், ஐயா நாங்கள் எழுதி கொடுத்தது மனு கொடுத்தது என்ன சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்கள் வந்து 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கச்சைக்காரரை வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு இது ஒரு ஜல்லி கொண்டு தார இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் பூரா பேத்துக்கின்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில் பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டீங்க. இதில் என்ன இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம், இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசாக போடுவாங்களா உனக்கு நல்லா மொத்தமா அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன் கொடையை பிடிச்சிக்கின்னு, சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு, இந்த ரோடு போடுறதே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போகிறான். அப்போ எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு மட்டமாக்குது சொல்லு? எங்களுக்கு இது வரல இதே மாரி தான் பண்ணிக்கின்னு பட்டாவும் கொடுக்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, இதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பட்டாவும் வர்றதில்ல. இந்த முறை எவன் இப்போ எங்களுக்கு பட்டா கொடுக்க போறான்னா அவங்களுக்கு தான் ஓட்டே போடுவோம். இந்த ஊரில் நாங்கள் வந்து 5 வருஷமா மனு கொடுத்தோம். 2000 போட்டு கொடுத்த ரோடுங்கய்யா, 2000 போட்டு கொடுத்த ரோடு 5 வருஷமா மனு கொடுத்து நாங்கள் நகராட்சியில் போய் போராடி வந்து 5 வருஷமா வந்து அளவு எடுப்பாங்க. 5 வருஷமா வந்து ஒரு 20 தருணத்தை அளவெடுத்தோம். ரோட்டை அளவெடுத்து கட்ட இப்போ வந்து 2006 எல்எஸ்சி சமயத்தில் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தொழில்நோயாளிங்க மாற்றுத்திறனாளி இருக்கிற கால் கை இல்லாத இடத்துல
அங்கே எப்படி ஐயா நடக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, ஒரு நகராட்சி தலைவர் வரல, எந்த அதிகாரியுமே வரல. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனை கேட்டால் யார் நல்லா போட்டு கொடுத்து கேட்டால் எங்களுக்கு பேசாதீங்க, நீங்கள் போய் நகராட்சியில் கேட்டுங்க அப்படின்னு நேற்று அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன்யா, அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன். நீங்கள் நகராட்சி கேட்டுக்க. 20 நிமிஷத்தில் கொண்டாந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, ஒரு தார் வண்டி கொண்டாந்து மரமாக அடித்தாங்க. அடிச்சு விட்டு ஒரு வண்டியில் வந்து நோய்ச்சி அந்த பட்டாணி செல்லி வந்துச்சு, தார் கலந்து 20 நிமிஷத்தில் போட்டு விட்டு எங்களாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு போயிட்டாங்க. 4வது நாளாக தொடர்ந்து தங்கம் விலை அதிரடி சரிவு. தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச அளவில் அதிகரித்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் இடையே திடீரென போர் மூண்டுள்ள நிலையில் தங்கத்தின் விலை திடீரென குறைய ஆரம்பித்தது. கடந்த 2ஆம் தேதி சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,25,280 ரூபாய்க்கு விற்பனையானது. 3ஆம் தேதி சவரனுக்கு 1,560 ரூபாய் குறைந்தது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,21,600 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 15,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 5,240 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலையும் இன்று சரிவை சந்தித்துள்ளது. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 295 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிந்து ஒரு கிலோ 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பரவாயில்ல, என் மேல கை வச்சிக்கோ. ஆட்டோவில் இளம்பெண்ணிடம் சேண்டல். போனை டிராக் செய்து டிரைவரை தூக்கிய போலீஸ். சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த 24 வயது இளம்பெண் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்டாக வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. சம்பவத்தன்று இரவு இளம்பெண் வேலையை முடித்துவிட்டு கோடம்பாக்கத்தில் இருந்து மின்சார ரயிலில் பூங்கா ரயில் நிலையம் வந்தார். அங்கிருந்து பெரம்பலூரில் உள்ள வீட்டிற்கு செல்ல ராபிடோவில் ஆட்டோ புக் செய்தார். ஆட்டோவில் ஏறியதும் டிரைவர் வேகமாக ஓட்டி சென்றுள்ளார். வியாசர்பாடி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சாலையில் சென்றபோது வண்டி இன்னும் வேகம் எடுத்தது. இதனால் பேலன்ஸ்காக ஆட்டோ டிரைவர் சீட்டின் பின்புற பகுதியில் இளம்பெண் கை வைத்தார். உடனே டிரைவர் இளம்பெண்ணை பார்த்து எமல கை வச்சியாமா என கேட்டார். இந்த கேள்வியை ஆட்டோ டிரைவரிடம் சற்றும் எதிர்பாராத இளம்பெண் இல்லையே என்றார். அதற்கு ஆட்டோ டிரைவர் பரவாயில்லம்மா எமல கை வச்சிக்கோ என கூறி வழிந்தார். அதோடு நில்லாமல் கையை பிடித்து இழுத்து தன் தோளில் வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இளம்பெண் அதிர்ச்சி அடைந்து கையை வேகமாக எடுத்துள்ளார். பயந்து போய் கூச்சலும் போட்டார். இதனால் ஆட்டோ டிரைவர் ஆளில்லா இடத்தில் வண்டியை நிறுத்தினார். சும்மா கையை வைக்க சொன்னா இப்படி கூப்பாடு போடுற என சொல்லியபடி வண்டியை விட்டு இறங்கும்படி மிரட்டினார். இளம்பெண் இறங்கியதும் ஆட்டோவில் எஸ்கேப் ஆனார். நடந்த சம்பவம் குறித்து ஒட்டேரி போலீஸ் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போன் நம்பரை வைத்து ஆட்டோ டிரைவரை பற்றி ராபிடோவில் விசாரித்தனர். பெரம்பூரை சேர்ந்த முகமது அசீமுதீன் வயது 56 என்பது தெரிய வந்தது. இளம்பெண் போலீசிடம் சென்றிருக்க மாட்டார் என்ற நினைப்பில் வழக்கம் போல நேற்று காலை தொழிலுக்கு சென்றார். போலீசார் அவர் செல்போனை டிராக் செய்தனர். தியாகராய நகர் நடேசன் சாலையில் ஆட்டோ ஓட்டி செல்வதை கண்டுபிடித்த போலீசார் விரைந்து சென்று அசீமுதீனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். சில்மிஷம் செய்ததை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து போலீசார் அசீமுதீனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பயங்கரவாதி கையில் இது எப்படி? கேமராவில் சிக்கிய முக்கிய ஆதாரம். பஹல்கம் தாக்குதல் ரூட்டே மாறுது. ஜம்மு காஷ்மீரின் பகல்கமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அப்போது லஷ்கர்-இ தொய்பாவின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். குறிப்பாக இந்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் என்ஐஏ அதிகாரிகளுக்கு கோப்ரோ என்ற நவீன கேமரா முக்கிய ஆதாரமாக கிடைத்தது. இதை ஆய்வு செய்தபோது பஹல்கமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு மாதத்திற்கு முன் சீனாவில் அந்த கேமரா இயக்கப்பட்டது தெரிந்தது. தாக்குதலுக்கு முன்பாக உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என என்ஐஏ அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலும் இந்த கேமரா பற்றிய புலனாய்வு மூலம் பயங்கரவாதிகள் எப்படி இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் என நம்புகின்றனர்.
எனவே இந்த கேமரா குறித்து கூடுதல் தகவல்களை பெற சீனாவின் உதவியை என்ஐஏ அதிகாரிகள் நாடியுள்ளனர். ஜம்முவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த கேமரா குறித்த தகவல்களை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். அதில் 2024 ஜனவரி 30 தான் சீனாவின் டாங்குவான் என்ற இடத்தில் அந்த கேமரா முதன்முதலாக இயக்கப்பட்டதென தெரிவித்துள்ளனர். சீனாவில் இருந்த அந்த கேமரா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வசம் எப்படி வந்தது, அதற்கு முன்பாக அதை பயன்படுத்தியது யார், பணம் கொடுத்து வாங்கியது யார் போன்ற தகவல்களை கேட்டு சீனாவுக்கு என்ஐஏ தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கேமரா மூலம் தாக்குதலை செயல்படுத்தியது, திட்டம் தீட்டியது ஆகியவற்றை நிரூபிக்க முடியும் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்தியா சீனா இடையே பரஸ்பர சட்ட உதவி கோரும் உடன்பாடு நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் நாடு கடந்த திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிரான தகவல்களை ஐக்கிய நாடுகள் விதியின் கீழ் இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓட ஓட விரட்டப்பட்ட பயங்கரவாதிகள், எல்லையில் ராணுவம், தரமான சம்பவம். டெல்லி செங்கோட்டையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவலை அடுத்து பாதுகாப்பு படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிற்குள் பயங்கரவாதிகள் எல்லை வழியாக ஊடுருவி பயங்கரவாத செயல்களை அரங்கேற்றலாம் என்பதால் எல்லையோரத்தில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பகல்காம் போன்ற தாக்குதல் சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க ராணுவம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சியை நம் ராணுவம் முறியடித்தது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தின் எல்லை கட்டுப்பாடு கோட்டை ஒட்டிய பிம்பர்காலி பகுதியில் நேற்று பயங்கரவாதிகள் நடமாட்டம் உள்ளதாக ராணுவத்தினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதை அடுத்து அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதிகள் துர்கண்டி பகுதியில் இருந்து காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்றனர். இதனை கண்டுபிடித்த ராணுவத்தினர் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனை சற்றும் எதிர்பாராத பயங்கரவாதிகள் ராணுவத்தினரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அங்கிருந்து தப்பியோடினர். இதுகுறித்து ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்ப்ஸ் எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது: காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளுக்கு ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்ப்ஸ் பிரிவினர் பதிலடி கொடுத்தனர். தரைவழி தாக்குதல் மூலம் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் உள்ளதா என்று ராணுவத்தினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.